ஒரு பேரண்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம குழந்தைக்கு நல்ல விஷயம் கொடுக்கணும், அவங்க நல்லா கத்துக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற எண்ணங்கள் இருக்கும். அவங்களுக்கு நம்ம கரெக்ட் பண்றது ஓகே, நல்ல விஷயம் சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா ஒரு விஷயத்த நம்ம தப்பு பண்றோம். என்னன்னா நம்ம பார்க்குற கண்ணோட்டங்களோட குழந்தைங்களோட கண்ணோட்டங்கள் வேற. காரணம் என்னன்னா நம்ம கண்ணோட்டம் இனி பின்னாடி இருந்த ஜென்ரேஷன் நம்மளுக்கு இருந்த பெரியவங்க சொன்ன விதங்கள் என்னன்னா சில விஷயங்கள் அப்படியே கம்பேர்ஸ் பண்ணி அமுக்கி அமுக்கி சில விஷயங்கள் பண்ணனால நம்மளோட எந்த எக்ஸ்பீரியன்ஸோ எந்த விஷயங்களோ யோசிக்கிற தன்மை இல்லாம நம்ம வாழ்க்கையில நடந்து வந்திருக்கிறோம் எல்லாருமே, இன்க்ளூடிங் மீ. ஆனா ஒரு குழந்தைகிட்ட இப்ப பேசி பார்த்தீங்கன்னா அவங்களோட தேர்ட் ப்ராசஸ், அவங்க திங்க் பண்ற விதத்தை நீங்க பார்த்தீங்கன்னாலே நம்மளோட அறிவு ஜாஸ்தி இருக்கு. அவங்க யோசிக்கிற கேள்விகள் நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அவங்களுக்குள்ள இருக்கிறத அப்படியே அமுக்கி வைக்கிற, இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, இது உன் வயசு இல்லை அப்படிலாம் கேட்க விடாதீங்க. 3 வயசுல இருந்து ஒரு 15-18 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அவ்வளோ அறிவு ஆற்றல்கள் இப்ப இருக்கு. அப்போ அவங்க கிட்ட கேள்விகளுக்கு அவங்க சொல்றத கேளுங்க, நீங்க பதில் சொல்ல வேண்டாம். அவங்க என்னென்னலாம் நல்ல விஷயம் சொல்றாங்களோ நம்ம கத்துக்கலாம். நான் கத்துக்கிறேன், என் பையன்கிட்ட கேட்கறது அவ்வளோ விஷயம் கேட்கிறேன். டெய்லி அவன் பேசுறத நான் கேட்கிறேன். ஒரு ஃப்ரெண்டாக நான் ஃபர்ஸ்ட் இருக்கிறனால என்கிட்ட டெய்லி எல்லா விஷயத்தையும் சொல்ல பார்க்கறான். என்கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் அவன் சொல்றான். அப்போ சொல்லும் போது புது புது விஷயங்கள் அவன் சயின்ஸ்ல படிக்கிற ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லும் போது நான் பார்த்த விதம் அவன் பார்க்கிற விதங்கள் வேறமா இருக்கு. அப்போ ராக்கெட்டோட இது வெறும் ராக்கெட்னு யோசிக்காம இந்த ராக்கெட் அடிக்குள்ள இருக்கிற அந்த பிரஷர் எப்படி போகுது, அது எப்படி நடக்குதுன்றது அவனுக்கு இன்னைக்கு ஒரு 10 வயசு குழந்தைக்கு தெரிய வருது. ஆனா எனக்கு அந்த ஏஜ்ல எதுவும் தெரியல, ஏன் இப்போ கூட எனக்கு தெரியல. அப்ப அந்த குழந்தைங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சிங்கனாலே நம்ம பல விஷயங்கள் கத்துக்கலாம். அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கரெக்ஷன் பண்ணுங்க, ஆனா அவங்கள வாட்ச் பண்ணுங்க, அவங்க சொல்றத கேளுங்க. நண்பனா இருக்க பார்த்தீங்கனாலே நீங்க நிச்சயமாக நல்ல குழந்தைய இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, உங்க குழந்தைய என்ன மாதிரி வளர்த்துட்டு இருக்கீங்க? நீங்க அவங்கள கண்ட்ரோலா வச்சிருக்கீங்களா, இல்ல அவங்க சொல்ற பேச்சை நீங்க கேட்கறீங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம குழந்தை நம்ம கையில, அவங்க நாலேஜ் நம்மளுக்கு இல்லைன்றத ஒத்துக்கோங்க. வேற விஷயங்கள் கிடைக்கும், குழந்தைகிட்ட இருந்து பல அற்புதங்கள் கிடைக்கும். யோசிங்க.